Already we have started third unit. William Shakespeare. He is a playwright. Our playwright, then poet, actor. Next, இவர் எங்க உள்ளவரே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதக்கூடிய ரைட்டர். ஸோ இங்கிலீஷ் playwright. அவருடைய லைஃப் எப்படி இருக்குது? அவருடைய லைஃப் எப்போ உள்ளது? ஜாக்கோபியன் பீரியட்ல உள்ளதும் எலிசபெத்தன் பீரியட்ல ரெண்டு பீரியடுமே அவர் எழுதுறாரு. ஓகே, அவர் பர்த் எப்போ? ஏப்ரல் 1564. அவர் பேப்டைஸ் பண்ணது எப்போ? ஏப்ரல் 26. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க இவர் இந்த வருஷத்துல இந்த மென்த்ல தான் பிறந்திருக்கணும். எதை வச்சுதானா இந்த பேப்டைஸ் பண்ணதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, தென் எங்க பிறந்தாரு? ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன் அப்படிங்கறதுல பிறந்தாரு. ஓகே, அவரு பேப்டைஸ் பண்ணுனது எங்கேயோ அதே சர்ச்ல தான் கடைசியில புதைக்கவும் செய்வாங்க. சோ அவர் எங்க பேப்டைஸ் பண்ணாரு, பேப்டைஸ் எடுத்தாரு? ஞானஸ்தானம் சொல்லுவாங்க, செயின்ட் ஜார்ஜஸ் டே, அதாவது அங்க இருக்கக்கூடிய சர்ச்ல. ஓகே, தென் இவரோட அப்பா பேர் என்ன பேரு? ஜான் ஷேக்ஸ்பியர். அவர் யாரு? கிளவ் மேக்கர் அண்ட் தென் உல் டீலர். நெக்ஸ்ட் வந்து என்னது? அவங்க அம்மா வந்து யாரு? மேரி ஆடன். அவங்க வந்து லோக்கல் ஃபார்மரோட ஒரு டாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம அவர் எப்போ ஸ்கூல் லெவல்ல மட்டும் தான் படிச்சாரு, காலேஜுக்கு போகல அப்படிங்கறது நமக்கு தெரியும். அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க யாரு? ஹாம்லெட் அண்ட் ஜுடித். இது வந்து யாரு? ரெண்டு பேருமே ட்வின்ஸ். அப்புறம் ஒரு பொண்ணு, அவ யாரு? சூசனா. இந்த ட்வின்ஸ் வந்து ஹாம்லெட் வந்து இறந்தப்போ ட்வின்ஸ்ல ஒன்னமங்க சில்ட்ரன், அந்த இதுல ஹாம்லெட் இறந்தப்போ அவருடைய அந்த தாக்கம் வந்து டிராஜடியில காட்டியிருப்பாங்க. டிராஜடியில ஃபுல்லா, அதனாலதான் டிராஜடிஸாவே எழுதினாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் இயர்ஸ், LOST லாஸ்ட்னா எனக்கு தொலைந்து போனேன். சோ அவரை பத்திய டீடைல்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த இயர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? லாஸ்ட் இயர்ஸ். சோ எதெல்லாம் லாஸ்ட் இயர்ஸ்? லாஸ்ட் இயர்ஸ்ல LAST இல்ல LOST. ஓகே, 1585ல இருந்து 1592 வரைக்கும் அவருடைய பத்திய டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. அப்போ கண்டுபிடிச்சப்போ என்ன இருந்துச்சுன்னா, அவர் வந்து என்னவா இருந்திருக்கலாம்? ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அசம்ஷன்ல தான் வந்து என்ன செஞ்சாங்க? அவருடைய டீடைல்ஸ் எழுதிப்பாங்க லாஸ்ட் அந்த இந்த இயர்ஸ்ல மட்டும், பர்டிகுலர் இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் வந்து எங்க போய் ஒர்க் பண்ணாரு? அவருடைய கெரியர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எங்க இருக்குது அப்படின்னா லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென். லேட்டர் அது எப்படி தெரியப்படுது? கிங்ஸ் மென் அப்படின்னு தெரியப்படுது. இது எப்போ உள்ள பீரியட்ல இந்த லேட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்டோட பீரியட்ல இருந்துச்சு. ஓகே, அவர் எத்தனை மொத்தம் எழுதியிருக்காரு? பிளேஸ் 39. ஆமா, இதுல ஏன் தப்பா வந்திருக்குதுன்னு பாரு. 37 தான், 39 பிளேஸ் கிடையாது, 37. இது ஏன் இப்படி சேஞ்ச் ஆனிச்சுன்னு தெரியல, பாத்துக்கணும் சரியா? அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 39 கிடையாது, 37. ஓகே, 37. 154 sonnets. அதுக்கப்புறம் வந்து several narrative poems எல்லாம் எழுதியிருக்காரு. ஓகே, அதுல மெயினா வந்து அது அவருடைய டைம்லெஸ் ட்ராஜடிஸ். நம்ம அவருடைய அவங்க பிள்ளை ஹாம்லெட் இறந்ததுனால அந்த ட்ராஜடிஸா எழுதினாருன்னு சொன்னோம்ல. சோ அப்ப எழுதின அந்த டைம்லெஸ் ட்ராஜடிஸ் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ட்ராஜடிஸ் அது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாம்லெட், மேக்பெத், ஒத்தலோ. ஆக்சுவலி ஹாம்லெட் அப்படிங்கிற ஒரு வேர்டா பார்த்தோம்னா, நவுன் ஃபார்மா பார்த்தோம்னா அதோட மீனிங் என்னது அப்படின்னா இன்டீரியர் பிளேஸ், அதாவது வில்லேஜ், குக்கிராமம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த குக்கிராமத்தை தான் வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஹாம்லெட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்னது? டைட்டில் ஆஃப் த பிளே சொல்லல, நார்மலா டிக்ஷனரி இருக்கக்கூடிய வேர்டை சொல்ல சரியா? சோ டிக்ஷனரி மீனிங் என்னதுன்னா ஹாம்லெட் ஒரு இன்டீரியர் வில்லேஜ்னு அர்த்தம். ஓகேயா? ஆனா டைட்டில் ஆஃப் த பிளே வந்து என்னது? ஹாம்லெட்ங்கிறது ஒரு மெயின் கேரக்டரை குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மேக்பெத், ஒத்தலோ. தென் காமெடிஸ்ல மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், 12th நைட், கிரேட்டஸ்ட் டைம்லெஸ் லெவல் அப்படின்னா எந்த பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் இல்ல, எந்த டைம்ல எந்த காலத்துல இனிமே வரப்போற ஜெனரேஷன் அதை ரீட் பண்ணா கூட அவங்க லைஃப்ல நடந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதனாலதான் அதை என்ன சொல்றாங்க? டைம்லெஸ் ட்ராஜடிஸ், டைம்லெஸ் காமெடிஸ். அப்புறம் ஹிஸ்டரிஸ் எதை சொல்றாங்க? ஹென்ரி the 5th அண்ட் ரிச்சர்ட் the 3rd. ஃபர்ஸ்ட் 1599ல கட்டப்பட்ட தியேட்டர் எது? த குளோப் தியேட்டர். ஏன்னா இம்பார்ட்டன்ட் தியேட்டர். இவரோட லைஃப்ல இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் அங்கதான் என்ன செய்யப்படுது? பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. சோ இம்பார்ட்டன்ட் எது? த குளோப் தியேட்டர். எப்ப கட்டப்படுது இந்த கம்பெனி? 1599. எங்க? லண்டன்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? அவருடைய ஒரு ஃபேம கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா
அந்த தியேட்டர்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ண அந்த பிளேஸ் தான். சோ அதனால இந்த கெய்னிங் வெல்த் அண்ட் ஃபேம் வந்து எந்த வருஷத்துல அவருக்கு கிடைச்சிருக்கோ அரௌண்டா அப்படின்னு, நாட் பர்டிகுலர்லி அரௌண்ட் தான் சொல்றோம். 1613 அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஃபேம், இவரோட பேரே பெரிய லெவல்ல வந்துச்சு. ஓகே, அது கிட்டத்தட்ட சாக போற டைம் ஆயிட்டு, அப்படிதானே? நெக்ஸ்ட் அவர் இறந்தது வந்து எப்போ? 1616, ஏஜ் 52ல, அதே அவர் பிறந்த ஊர்லயே இறந்துட்டாரு. ஓகே, தென் ஏப்ரல் 23 தான் பிறந்திருப்பாரு. ஏப்ரல் 23 என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போயிட்டாரு. அவரை எங்க பதிச்சிருக்காங்க? ஒரு சர்ச்ல, ஹோலி ட்ரினிட்டி சர்ச். ஹோலி ட்ரினிட்டி சர்ச் அங்கேதான் என்னமோ எடுத்தாரு, பேப்டைஸ் ஞானஸ்தானமும் எடுத்தாரு. அங்கதான் அவருக்கு இவர் இப்பதான் பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பேப்டைஸ் பண்ண அந்த லிஸ்ட், அந்த இது எழுதி வச்சிருப்பாங்களா ஒரு புக்லெட், அதுல வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, தென் இது எல்லாமே வந்து இன்ட்ரோடக்ஷன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரீட் அவுட். ஓகே, as an ஆக்டரா அவர் எப்படி இருந்தாரு, அவரோட ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க், அவர் வந்து ஒரு பாட் அப்படிங்கிறது, அப்புறம் வந்து அன்யூஸ்வல் வேர்ட்ஸ் ஷேக்ஸ்பியர் இன்வென்டட். ஷேக்ஸ்பியர் அவருடைய ஒர்க்ஸ்ல அவரு கண்டுபிடிச்ச வார்த்தைகள் அதெல்லாம் என்னது தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆர்மகட், எஃப்டஸ், தென் இம்பெட்டிகஸ், இன்ஸ்டிடியூவர் அண்ட் பாஜாக், பயோண்ட், தென் ரிபூடட், வேட்ரண்ட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் யாரு கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் தான். ஓகே, தென் அவருடைய ஃப்ரேசஸ், இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ், we give more phrases. சரி, இது எல்லாமே அவர் கொண்டு வந்த ஃப்ரேசஸ். ஃப்ரேஸுக்கும் வேர்ட்ஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் தெரியும்ல? ஃப்ரேஸ்ல என்னது கூட 2-3 வேர்ட்ஸ் சேர்ந்து இருக்கும். ஆனா என்னது, இஸ் நாட் கம்ப்ளீட்டட், பட் என்னது கம்ப்ளீட் சென்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் a டீச்சர் அப்படிங்கிறது ஃபுல் சென்டென்ஸ், கம்ப்ளீட் சென்ஸ் அப்படிதானே? ஆனா be all and end all மீனிங் கம்ப்ளீட்டட் ஆயிட்டா இல்ல. ஆனா என்னது அவர் கண்டுபிடிச்ச அந்த ஃப்ரேசஸ், அதனாலதான் ஃப்ரேஸ் 2-3 வேர்டு சேர்ந்து இருக்கும், ஆனா என்ன இல்ல, கம்ப்ளீட் மீனிங் கிடையாது. அதான் ஃப்ரேசஸ். சோ என்னென்ன ஃப்ரேசஸ் எல்லாம் இவர் கொண்டு வந்திருக்காரு, ரொம்ப ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஃப்ரேசஸ் எல்லாம் வச்சிருக்காரு பாருங்க. ஹவுஸ் கீப்பிங் அந்த வேர்டை கொண்டு வந்தது யாருதான்? நம்ம ஷேக்ஸ்பியர். அதெல்லாம் நம்ம நார்மல் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம். சோ அதே மாதிரிதான் இட் ஸ்மெல்ஸ் டு ஹெவன், நிறைய வேர்ட்ஸ், மேட்னஸ், நெக்ஸ்ட் சின்னிங், சரியா? நிறைய வேர்டு வந்து we have used. Milk of human kindness, then good thing, too much of a good thing, true love never did run smooth. இந்த வேர்ட்லாம் என்னது நாம டே டு லைஃப்ல யூஸ் பண்றோம், ஆனா கண்டுபிடிச்சது யாரு? ஷேக்ஸ்பியர். ஓகே, இத கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அவரை யூஸ் பண்ண சம் வேர்ட்ஸ் நம்ம யாரெல்லாம் நம்ம லேடி லவ்கிட்டயோ இல்லைன்னா லவர்கிட்டயோ அவங்க விட்டுட்டு போன பிறகு நம்ம நேட்டிவ் லைஃப்ல நாம யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் அவர் கண்டுபிடிச்ச வேர்ட்ஸ் எதெல்லாம்? he just left, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், இப்பதான் விட்டுட்டு போயிட்டான். யாரே? லவர். சோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இவர் இப்ப கண்டுபிடிச்ச வேர்ட்ஸ் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். ஆல் ஆஃப் எ சடன், திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரு. சோ வித்தவுட் ரைம் ஆர் ரீசன், வெல் குட் ரிடன்ஸ்ங்கிற வேர்ட்லாம் யார் கொண்டு வந்தது? ஷேக்ஸ்பியர். இதை நம்ம டே டு லைஃப்ல லவர் கிட்டயோ லேடி லவ் கிட்டயோ நம்ம பேசும்போது கான்வர்சேஷன்ல we have used it in our lifetime அப்படிங்கறதான். பாருங்க, ஐ நோ என்னது, ஐ வாஸ் லிவிங் இன் a fool's paradise. சரியா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டே டு லைஃப்ல யூஸ் பண்றோம். இது எந்த ஒர்க்ல இவர் யூஸ் பண்ணாரு, கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கறதையும் உள்ள கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட், we probably don't spell Shakespeare's name correctly. எப்பவுமே இந்த ஷேக்ஸ்பியரோட நேம் வந்து நம்ம என்ன செய்யல, கரெக்டா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணல. அது எப்படி எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டது? சாப்பியர், சாப்பாட் அப்படி எல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டு லாஸ்ட் தான் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற வேர்டு கடைசி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட், அதோட மீனிங் எந்த வேர்ட்ல இருந்து வந்துச்சு எல்லாமே வந்து நம்ம கொடுத்திருப்போம். தென் அவர் கண்டுபிடிச்ச லாங்கஸ்ட் வேர்டு என்னது? ஹானரிஃபிகே பிலிட்டிடியூடினட் பிலிட்டிடியூடினிடேட்டிவஸ். அதை எதுல யூஸ் பண்ணிருக்காரு? இதுல யூஸ் பண்ணிருக்காரு இந்த வேர்ட லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட் அப்படிங்கறதுல யூஸ் பண்ணிருக்காரு. இதுதான் அவர் கண்டுபிடிச்ச லாங்கஸ்ட் டோம். அதோட மீனிங் என்னது?
invisible, glorious, honorableness. It is ablative the Latin contrived என்னது the same word. அதாவது கண்ணுக்கு புலப்படாத glorious நேர்மையான அப்படின்னு அர்த்தம் honorableness. ஓகே, அதுதான் அதோட மீனிங். அவர் கண்டுபிடிச்ச லாங்கஸ்ட் டோன். ஓகே, நெக்ஸ்ட் லாட்டின் டோன்ஸ். அதாவது என்ன கொடுத்துக்கோம், there are லாட்டின் டோன்ஸ் இல்ல, இது வந்து லாட்டின் டோன். நம்ம அந்த லாங்கஸ்ட் டோன் சொல்றோம்ல, அது லாட்டின் டோன். நெக்ஸ்ட் there are no living descendant of Shakespeare. இது வந்து ஒரு certain important points about him. சரியா, எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், ஆனா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. குளோப் தியேட்டர் எப்ப பில்ட் பண்ணப்பட்ட ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஒரு கின்ஸ் ஒவ்வொரு லைன்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க.